மேலும் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அவர் 2 விஷயங்களை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஒன்று, தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமையை குறிப்பிட்டு அதில் மக்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்புவதாகவும் அந்த மாற்றத்தை தான் வழங்க முனைவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு மக்களுடைய மாற்றத்திற்கான தேர்தலாக கருதி அதனை இலக்காக நிர்ணயித்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றிட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் வேண்டுகோளையும் அவர் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து விஜய் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியம் இல்லை என்பதையும் இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததற்கான காரணங்களையும் அவர் விளக்கியிருக்கிறார். கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகள் இருக்கின்றன, கட்சிக்கென பிரத்யேகமான தனி சின்னம் கொண்டு வர வேண்டியது இருக்கிறது, கட்சிக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் வகுக்கப்பட்டு அது பொதுமக்களிடம் பரப்ப வேண்டிய தேவைகள் இருக்கின்றன, கட்சியினுடைய சின்னம் கட்சியினுடைய கொடி உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது குறித்தான பணிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது முழுவதுமாக அரசியல் ஈடுபடக்கூடிய பணிகளும் இல்லாத ஒரு காரணம் இருக்கிறது. ஏனெனில் அவர் ஏற்கனவே 2 படங்களுக்கு ஒப்புக்கொண்டிருப்பதனால் அந்த படங்களில் நடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. இது போன்ற காரணங்கள் காரணமாக அவர் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியானது போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார். முன்னதாக நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் கூட விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அவருடைய தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கும் அதே போன்று அந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய கொடிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் விஜய் அவர்கள் ஒரு அனுமதி வழங்கியிருந்தார். அவருடைய படத்தினை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதி வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் பல இடங்களில் போட்டியிட்டார்கள், பல இடங்களில் போட்டியிட்டு சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருந்தார்கள். வெற்றி பெற்ற நிர்வாகிகள் விஜய் சந்தித்து பேச்சு ஒரு வாழ்த்துக்களையும் கூட அந்த தேர்தல் நேரத்தில் பெற்றிருந்தார்கள். இந்த சூழல்ல தான் தொடர்ந்து அவர் அனுமதி கொடுப்பதன் காரணமாக அவர் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக விஜயனுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. அந்த சூழலில் தற்பொழுது விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தனக்கு நீண்ட நாட்களாக அரசியல் வேட்கை உணர்வு இருப்பதனால் இந்த அரசியல் முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது ஏதோ ஒரு மற்றொரு தொழிலாக கருதி தான் அரசியலுக்கு வரவில்லை என்பதையும் அதே போன்று இந்த அரசியல் பணி என்பது தம் மக்களுக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு பணி, அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் வேட்கையின் காரணமாகவே தான் இந்த அரசியல் முடிவை எடுத்து கட்சியை தொடங்கியிருப்பதாக விஜயனுடைய அந்த அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பல கட்டங்கள்ல அரசியல் கருத்துக்களை பொது மேடைகள்ல விஜய் பேசியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய படங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகளின் பொழுது விஜய் பேசக்கூடிய அரசியல் கருத்துக்கள் மிகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடியவையாக இருக்கும். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சின் பொழுதும் அவர்கள் நேரில் சென்று விஜய் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அவர் சொல்லக்கூடிய குட்டி கதைகளையும் கேட்பார்கள். அவருடைய அரசியல் கருத்தும் அரசியல் ஒரு பார்வையுமாக அவருடைய ரசிகர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சூழல்ல அவர் கடந்த முறை நடத்திய தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தார். குறிப்பாக 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புகள் பொதுத் தேர்வுல முதல் 3 மதிப்பெண்கள் பெற்றிருந்த மாவட்டத்தினுடைய முதல் 3 மதிப்பெண் பெற்றக்கூடிய மாணவ மாணவிகளை குடும்பத்துடன் அழைத்து அவர்களுக்கு உணவு அளித்து மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சியும் அவர் நடத்தியிருந்தார். இதே கிழக்கு கடை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலும் கூட விஜய் அவர்கள் அரசியல் கருத்தாக அவர் கூறியது நன்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் தெரிவித்திருந்தார். அதில் கூட படிக்கக்கூடிய காலங்களில் அரசியல் மயப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். குறிப்பாக பெரியார், காமராஜர் உள்ளிட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும், அவர்கள் தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டிற்காக உழைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர் மாணவர்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியல் பயிர்க்கக்கூடிய ஒரு வழியாக அதை பயன்படுத்தியிருந்தார். தொடர்ந்து அவர் கிடைக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக அவர் படிக்கக்கூடிய படங்களிலும் சில வசனங்கள் இடம்பெறக்கூடிய இருக்கிறது. அதே போன்று அவருடைய ஆடியோ லான்ச்சுகளில் அரசியல் கருத்துக்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மேடைகளில் அவர் அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. இதுபோல் தொடர்ந்து அரசியலுக்கு தங்களுடைய கட்சி மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் அரசியல் பயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்மால் அந்த மேடைகள் எல்லாம் பார்க்க முடிந்தது.